நீங்கள் உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். ஒரு டைம் தான் கிஃப்டாக கொடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தை பேரில் எஸ்ஐபியாக போட முடியும். மைனர் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் குழந்தையோட மேஜர் வரைக்கும் எடுக்க முடியாது அந்த காசை. 17 வருஷம் 18 வருஷம் லாக்இன் ஆகும் போது the fund will be getting so much of matured. நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு அந்த குழந்தைய போய் படிக்கும்போது பீஸ்ஃபுல்லாகவும் வெளியில் வந்ததுக்கப்புறம் they will be very peaceful. இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணார். அவர் நம்மளோட இன்வெஸ்டராகவும் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களோட குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃபை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், நான் என்னோட எல்லார் பேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்னோட சிஸ்டரோட பசங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்து மாதம் ஒரு காசு தந்துக்கிட்டு இருக்கேன், அது அவங்க அக்கௌண்ட்டில் போட்டால் செலவாயிடும். அதுவே அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்னால்? நான் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆச்சு, நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார். நீங்கள் உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். ஒரு டைம் தான் கிஃப்டாக கொடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தை பேரில் எஸ்ஐபியாக போட முடியும். அந்த அமௌண்ட் அவங்க சிஸ்டர் பேர் அனுப்புறீங்க இல்லையா, அவங்க பேர்லேருந்தே அப்படியே வந்து கார்டியனாக வச்சு குழந்தை பேர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். அவருக்கு ரொம்பவே அந்த ஐடியா பிடிச்சிருந்தது. எப்படின்றத கேட்டிருந்தாரு. இன் டீட்டெயில் அதை பார்க்கலாம் வாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவர் சொன்னார், நான் மாதம் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் என் சிஸ்டருக்கு. அவங்க குழந்தையோட செலவுக்காக. குழந்தைக்கு வந்து ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுது, இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு 6 வயசு ஆகுது. 2 குழந்தைக்கு சேர்த்து நான் இந்த குழந்தைக்கு ஒரு 5000, அந்த குழந்தைக்கு ஒரு 5000 கொடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி நம்ம வந்து சேமிக்கிறது? எனக்கு இப்போதைக்கு வந்து சின்ன குழந்தைக்கு தான் 3 வயசு குழந்தைக்கு எனக்கு சொல்லுங்க பாலான்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக போகலாம் சார். எத்தனை வயசு வரைக்கும் சார் போடலான்னு இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இல்லை பாலா, நான் வந்து ஒரு குழந்தையோட 24 ஏஜ் வரைக்கும் இல்லை 22 23 வரைக்கும் நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பொம்பளை குழந்தை நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு இன்னைக்கு நம்மளால் சேமிக்க முடியும் போது நாளைக்கு நம்மளால் முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய அந்த குழந்தைக்கு சேர்த்து வைப்போம்னு நான் பார்க்குறேன். அவங்க சைடில் சேர்த்து வைக்கிறாங்க, என் சைட்லேருந்து நான் ஒரு மாமாவாக நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன்னு சொன்னார். பட் வாஸ் அ குட் ஐடியா. அவர் சொன்ன ஐடியாவும் நல்லா இருந்தது. ஸோ அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் 5000 ரூபாய் போடுங்க உங்கள் சிஸ்டர் பேரில். அந்த என்ன பண்ணலாம்னா, சிஸ்டரோட குழந்தை பேரில் நாமினி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு சிஸ்டரோட அக்கௌண்ட்லேருந்தே ரெப்ரஸன்டேட்டிவாக வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். எஸ்ஐபியை ஒரு மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். மைனர் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் குழந்தையோட மேஜர் வரைக்கும் எடுக்க முடியாது அந்த காசை. தட் வில் பி லாக்ட் இன் பீரியட் நான் சொன்னேன். ஹி வாஸ் அக்ரிங் டு இட். ஏன்னா வந்து இந்த காசு நல்ல செலவாகக்கூடாதுன்னு தான் நான் வந்து போடுறேன். அதுக்காக தான் நான் இதை வந்து பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கேன் பாலா, நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னார். அது எப்படி நம்ம பண்ணோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நான் காட்டினன்றதை மட்டும் ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அவர் என்ன சொன்னார்னா 5000 ரூபாய் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எப்பவும் போல ஃபேன்சி நம்ம 5555 போடலான்னு சொன்னேன். எஸ்ஐ பீரியட் வந்து 24 இயர்ஸ். அதாவது குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுது, குழந்தையோட 24வது வயசு இல்லை 25வது வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் 24 இயர்ஸ் போட்டிருந்தோம். ஸ்டெப் அப் அமௌண்ட் வந்து எல்லா வருஷமும் 500 ரூபாய் நல்லா ஏற்றிக்க முடியும், அதுக்கு மேலே எல்லாம் ஏற்ற முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனோம். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நார்மல் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் நார்மலாக சேர்த்துருந்தாருன்னா 5,99,000 வந்திருக்கும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி ஸ்டெப் அப்பில் போட்டிருந்தாங்கன்னா அதோட இரட்டிப்பாக, அதாவது 2 மடங்கு 34,38,000 ரூபாய் வந்திருக்கும். அப்போது எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 டன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது நம்ம 1 மட்டும் நம்ம பார்ப்போம். நார்மல் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டெப் அப் இல்லாமல் 5,91,000 ரூபாய் வந்து 97 லட்சம் ஆயிருக்கும். அதே ஸ்டெப் அப்பில் பார்த்தீங்கன்னா 1,60,00,000 ஆயிருக்கும். ஏன் இது இப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ணும் போது ஆவரேஜ் அவுட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நிறைய யூனிட்ஸ் அக்குமுலேட் ஆகும். 17 வருஷம் 18 வருஷம் லாக்இன் ஆகும் போது the fund will be getting so much of matured. சமத்தியாக மெச்சூர்ட் ஆகி நிறைய பிஸ்னஸ் சைக்கிள்ஸையும் நிறைய மார்க்கெட் சைக்கிளையும் ஃபண்டு பார்க்கும்போது அது ரிட்டர்ன்ஸ் வந்து எனார்மஸாகவும் ஃபினாமினலாகவும் இருக்கும். அப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு அந்த குழந்தைக்கான பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குழந்தை பேரில் இருக்கும். அந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதை காட்டிலும் குழந்தைக்கு நாளைக்கு படிக்க போகும்போது எந்த விதமான பேர்டனோ எந்த விதமான சிரமமும் இல்லாமல் குழந்தையால படிக்க முடியும். இது எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். குழந்தை மேலே கடனை போட்டுட்டு அவங்கள படிக்க வச்சு படித்து முடிச்ச உடனே கடனை அடைக்க வைக்கிறத விட நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு அந்த குழந்தைய போய் படிக்கும்போது பீஸ்ஃபுல்லாகவும் வெளியில் வந்ததுக்கப்புறம் they will be very peaceful. அவங்க சம்பாதிக்கிறது சேமிக்க முடியும். அவங்க சம்பாதிக்கிறத கடனை கொடுக்காம அவங்க சேமிக்க முடியும்னும் போது எவ்வளோ பெரிய வரமாக இருக்கும் குழந்தைக்கு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது எப்படி பண்ணலான்னு யோசிக்கிறீங்கன்னா மேலே நம்பர் கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா சைல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்.